சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூலகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆரோக்கியசாமியிடம் கேட்கலாம். ஆரோக்கியசாமி வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு இன்று தமிழக முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று வருகை தந்துள்ளார்கள். இந்த காரைக்குடியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். இப்ப முதலாக லைப்ரரி, அதாவது தமிழ் நூலகம், தமிழுக்கென்று கிராபிக்ஸ் டிசைனிங் பத்தி ஒண்ணுமே தெரியாதா? ஆனாலும் நீங்களே அது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணலாம். நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கேன்வா பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நூலகம் சுமார் 31,000 சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டது. இந்த நூலகத்துல தமிழ் நூலகம் மட்டும்தான் அங்கு வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 லட்சம் நூல்கள் வைக்கும் அளவிற்கு மிகவும் பிரமாண்டமான நூலகம். இதை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்கிறார். இதில் இந்த நிகழ்ச்சியில முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் தமிழக அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் பங்கேற்று நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது முடித்த பிறகு அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முகப்பில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையின் மார்வளவு சிலையை தற்போது அவர் திறந்து வைக்க இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று சாயங்காலம் வரையிலும் அவர் பங்கேற்று தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆரோக்கியசாமி.